ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எறா வச்சு ஒரு ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து எறா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து பட்டை கிராம்பு இது எல்லாமே இதிலே வந்து சேர்த்துடலாம். தனியாக நம்ம வந்து தாளிக்கும் போது சேர்க்க வேண்டியதில்லை, சாப்பாட்டிலே நம்ம வந்து சேர்த்துடலாம். அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ½ hour முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த மாவு இருக்கோ அந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம். மசாலா எல்லாமே அந்த இறால போய் நல்லா சாரட்டும். சாறுற மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இறா எடுத்திருக்கேன். இறால வந்து நான் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை கிடையாது, புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தண்ணியிலே இருக்குது, நல்லா அலசி எடுத்தாச்சு. ரொம்ப அலசாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிட போகுது. ஓரளவுக்கு பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து நிறைய செய்ய போகிறேன் அப்படிங்கிற போகிறதுனால 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதுவே கம்மியாக செய்கிறதா 1 இலை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 உலக்க சேர்த்துருக்கேன். அப்படிங்கிறப்போ 2 இலையாவது எனக்கு தேவைப்படும். அது கூட இந்த பூவுன்னு சொல்லுவாங்க, அந்த பூ சேர்த்துக்கிறேங்க. பட்டை சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது சாப்பாடு வந்து நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். அதனால் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும். மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பு நல்லா ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறாவை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா நிறையா சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இறாவே நம்ம அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு நமக்கு வந்து வெந்தால் போதும். அதனால் நல்லா வேகட்டும். அரிசி சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் வந்து இறாவே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இன்னொரு தடவை நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். வந்து பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இன்னும் லைட்டாக கொதிக்கட்டும். இறா வேகிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. ஓரளவுக்கு நல்லாவே வெந்துச்சு பார்த்தீங்களா. வெந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லா இறாவே எடுத்துருங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற இறாவையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சாப்பாடு வந்து பாருங்கள் நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு லைட்டாக 3/4 வேக்காடு கூட நமக்கு வந்து வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து சாப்பாட்டை வந்து வடித்து எடுத்துடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பாடை தூக்கி நம்ம அப்படியே ஊற்றிடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பாட்டை வந்து இந்த மாதிரி அள்ளி நம்ம லெவலில் போட்டு காய வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா வடியட்டும். நல்லாவே தண்ணியை வடித்து எடுத்துருங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து வடித்து எடுத்துக்கிறேன். தண்ணியை வந்து தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதிலே நான் வந்து ஊற்றிட்டேன்னா தண்ணி ஃபுல்லாக
குண்டா வந்து நான் வந்து சின்னது தான் வச்சுருக்கேன், பெருசாக வைக்கல. பெருசாக வச்சுருந்தா தண்ணி அப்படியே ஊற்றிருந்தா அதுக்குள்ளே போயிருந்துருக்கும். நான் வந்து அப்படியே வைக்காதனால நான் கரண்டியால் அரித்து அள்ளி போட்டுக்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கும் போது சாப்பாட்டில் நமக்கு அரிசி சாப்பாடு வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/4 வேக்காடு அளவுக்கு நமக்கு வந்து சாப்பாடு இருக்குது. தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வரட்டும். வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடை வந்து தாளித்து விட்டுடலாம். அதுக்கு வந்து கடாய் சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடி கனமான சட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு கனமான சட்டியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துச்சு. காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். நான் வந்து எப்போவுமே புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கட் பண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணாமல் சேர்க்குறேன். பசங்க சாப்பிடுங்கிறக்காண்டி தான் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவேன். அப்போ தான் கையில் வந்து கீழே எடுத்து போடாமல் பசங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணலை. புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் இதுவும் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நமக்கு வந்து காரம் இருக்கும். காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இதுவே காரம் போதும்னா நம்ம வந்து இப்படியே இந்த அளவுக்கே விட்டுடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் சாப்பிட்றதுக்கு காரம் இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வந்து ஏற்கனவே சாதத்துலேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம், இறாவுலேயும் உப்பு சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய வேணாம். என்னம்மா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இறாவை நம்ம சேர்த்துக்கலாம். வந்து எடுத்து வச்சுக்க இறாவிலேருந்து கொஞ்சம் இறாவை இந்த இதில் நான் சேர்க்க போகிறேன். உனக்கு பிடிச்ச இறா தான். இறா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு சாப்பாடு நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சாப்பாட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் மேலாப்பில் தூவி விட்டுருங்க. சாப்பாடு நம்ம வந்து இது மாதிரி மேலாப்பில் தூவி எடுத்துடலாம். இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பாதி சாப்பாடு இதில் கொட்டியாச்சு. பாதி சாப்பாடு வந்து இதில் நான் வந்து கொட்டிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுக்க சொல்லி, அந்த தக்காளி தொக்கை இது மேலே போட்டுடலாம். சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு மேலே தக்காளி தொக்கை போட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இறாலையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துடலாம். இறாவையும் சேர்த்தாச்சு. இறா சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலையை நம்ம வந்து தூவி விட்டுக்குங்க. புதினா இலையும் தூவிட்டு இதுக்கு மேலே மீதி இருக்க சாப்பாட்டை நம்ம வந்து இது கூட சேர்த்துருங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு மேலாப்பில் நம்ம வந்து அந்த இறாவையும் அது கூட சேர்த்துடலாம். மேலேயும் கொஞ்சம் புதினா சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. மேலாப்பில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன், இறா சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே தக்காளி தொக்கு கீழே 2 பாகமாக பிரித்து நம்ம சேர்த்துருக்கோம்.
2 பாகமாக பிரித்து தக்காளி தொக்கு சேர்த்துருக்கு. மேலாப்பில் கொஞ்சமாக எறா சேர்த்துருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் 3 பாகமாக எறா வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து தம் வைக்கிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஆவி எதுவும் வெளில போகாமல் நம்ம நல்லா மூடி வச்சுருங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாப்பாடு நல்லாவே வேக வச்சுட்டு 3/4 அளவுக்கு நமக்கு வந்து வெந்துருச்சு. அதனால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம முன்னாடி போட்டிருந்த இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. இருக்கும் அப்படியே நம்ம வந்து கலரி விட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது சாப்பாடு. இதுங்க கலரில் நம்ம இப்போ நான் வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டு சாப்பாடை நல்லா கிளறினா போட்டு உடச்சிடக்கூடாது அரிசியை. அப்படி பெரட்டினாப்பில் போட்டு பொத்துனாப்பில் எடுக்கணும். அப்படியே உதிரியாக அப்படி நமக்கு செம்ம சூப்பராக கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அடி பிடிச்சிருக்காப்பெல்லாம் கிடையவே கிடையாது. லைட்டாக அப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் சாதம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.